ஷிர்டி சாயிபாபா ஒரு ஆன்மீக வாழ்க்கை கதை. மகாராஷ்டிராவின் ஒரு சிறிய கிராமம் ஷிர்டி. மாலை சூரியன் மங்கிக் கொண்டிருந்த நேரம். கிராமத்தின் ஓரத்தில் உள்ள ஒரு நீம் மரத்தின் கீழ் கண்களை மூடி அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருந்தான் ஒரு இளைஞன். வயது 16 இருக்கலாம். முகத்தில் ஓர் அமைதி, கண்களில் ஒரு ஆழம், உடலில் எளிய கசவு துணி. இவர் யார் என்று கிராம மக்கள் வியப்புடன் பார்த்தனர். அவர் எங்கிருந்து வந்தார் என்று யாருக்கும் தெரியாது. பெற்றோர் யார், எந்த மதத்தை சேர்ந்தவர், எந்த குருவின் சீடர், யாருக்கும் பதிலில்லை. ஆனால் அவர் உட்கார்ந்திருந்த அமைதியில் ஏதோ ஒரு வலிமை இருந்தது. அது வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒன்று. அந்த இளைஞன் சில ஆண்டுகள் அந்த நீம் மரத்தின் கீழ் தியானத்தில் இருந்தான். அவ்வப்போது சில வார்த்தைகள் பேசுவான், பெரும்பாலும் அமைதியே. அந்த இடம் பின்னர் குருஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. சில காலம் கழித்து அவர் கிராமத்திலிருந்து மறைந்தார். ஆண்டுகள் கடந்த பிறகு ஒரு திருமண குழுவுடன் மீண்டும் ஷிர்டிக்கு வந்தார். அந்த நாளிலிருந்து அவர் அந்த கிராமத்தை விட்டு பிரியவில்லை. அவர் தங்கிய இடம் ஒரு பழைய மசூதி, சிதைந்த சுவர்கள், மண் தரை. ஆனால் அவர் அதை துவாரகாமாய் என்று அழைத்தார். அந்த மசூதியில் அவர் எப்போதும் ஒரு நெருப்பை எரிய வைத்தார். அந்த புனித நெருப்பு துணி என்று அழைக்கப்பட்டது. துணியிலிருந்து எடுக்கப்படும் சாம்பல், உடி பக்தர்களுக்கு அருளாக வழங்கப்பட்டது. கிராம மக்கள் அவரை சாய்பாபா என்று அழைக்கத் தொடங்கினர். அவர் எந்த மதத்தையும் மறுக்கவில்லை. ஒரு நாள் ராமாயண பாடல்கள் கேட்கும், மறுநாள் குரான் வசனங்கள் ஒலிக்கும். துவாரகாமாயில் மணி ஒலி, அல்லாவின் நாமம், விஷ்ணு நாமம் எல்லாம் ஒன்றாக கலந்திருந்தன. ஒரு நாள் கிராம மக்கள் அவரிடம் எண்ணெய் தர மறுத்தனர். நீ எதற்காக தினமும் விளக்கேற்றுகிறாய் என்று கேலி செய்தனர். அந்த இரவு சாய்பாபா அமைதியாக தண்ணீரை எடுத்தார், விளக்குகளில் ஊற்றினார், தீ வைத்தார். அது எரிந்தது. அதை பார்த்த மக்கள் அதிர்ந்தனர். அவர் சிரித்தார். எல்லாம் கடவுளின் செயல் என்றார். அவரிடம் வந்தவர்கள் பலர் நோயால் அவதிப்பட்டவர்கள், சிலர் பண கஷ்டம், சிலர் மனவேதனை. சாய்பாபா அவர்களை அமைதியாக கேட்டார். ஒரு சிட்டிகை உடி கொடுத்தார். நம்பிக்கை வையுங்கள், பொறுமையாக இருங்கள் என்றார். அவரது 2 முக்கிய வார்த்தைகள் ஸ்ரத்தா நம்பிக்கை மற்றும் சபூரி பொறுமை. ஒரு பெரிய பாத்திரத்தில் அவர் தானே சமையல் செய்வார். அடுப்பில் மரக்கட்டைகள், கொதிக்கும் கஞ்சி, காய்கறி வாசனை. அவர் தன் கையால் உணவை கலக்குவார். பக்தர்கள் ஆச்சரியப்பட்டனர். இந்த வெப்பம் அவரை எரிக்கவில்லையா என்று. ஆனால் அவர் முகத்தில் எப்போதும் அமைதி. உணவு தயாரானதும் சாதி, மதம், செல்வம், ஏழ்வை என்ற வேறுபாடின்றி அனைவருக்கும் வழங்குவார். அந்த இடத்தில் மனிதர்கள் மட்டுமே இருந்தனர், வேறு அடையாளங்கள் இல்லை. பல பக்தர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்தனர். ஒருவர் சொன்னார், என் குழந்தை உயிர் பிழைத்தது. மற்றொருவர் சொன்னார், நான் செல்லாத இடத்தில் நடந்த விஷயத்தை அவர் முன்கூட்டியே சொன்னார். மற்றொருவர் அழுதபடி கூறினார், என் வாழ்க்கையை காப்பாற்றினார். ஆனால் சாய்பாபா தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை, நான் ஒரு சேவகன் என்றார். ஒரு நாள் ஒரு பக்தர் கேட்டார், பாபா, நீங்கள் இந்துவா முஸ்லீமா? அவர் மெதுவாக சிரித்தார். நான் அல்லாவின் பிள்ளை, நான் ராமனின் பிள்ளை, எல்லாம் ஒன்றே என்றார். சப்கா மாலிக் ஏக், எல்லோருக்கும் ஒரே இறைவன். காலம் நகர்ந்தது. அவரது புகழ் பரவியது. தொலைதூர நகரங்களிலிருந்து மக்கள் வந்தனர். துவாரகாமாய் பக்தர்களால் நிரம்பியது. ஆனால் அவர் வாழ்க்கை மாறவில்லை. அதே பழைய மசூதி, அதே மண் தரை, அதே எளிய உடை. 1918 அக்டோபர் மாதம் அவரது உடல் பலவீனமடைந்தது. பக்தர்கள் கவனத்துடன் சுற்றி நின்றனர். அவர் அமைதியாக இருந்தார். கடைசியாக கூறியது, நம்பிக்கை வையுங்கள், நான் உங்களுடன் இருப்பேன் என்றார். அவர் கண்களை மூடினார். ஆனால் அந்த கண்கள் உலகம் முழுவதும் இன்னும் திறந்திருப்பது போல கோடிக்கணக்கான பக்தர்கள் உணர்கிறார்கள். இன்று ஷிர்டியில் அவரது சமாதி முன் நிற்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு விஷயத்தை உணர்கிறான். அன்புதான் பெரிய அதிசயம். ஓம் சாய்ராம்.